எல்லாத்தையும் விட மிக முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 மசோதாக்களின் முக்கியத்துவம் என்ன? ஒரு மாநிலம் ஒரு வளம் பெறணும்னா கல்வி தான் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த மாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கல்வி இது எல்லாருமே லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்துக்கு முதல் மாநிலமாக திகழ்கிறது. லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்குள்ள கல்வி முறை தான். அதுக்கு முக்கிய காரணம் இந்த பல்கலைக்கழகங்கள் தான். இது நீங்கள் பள்ளி கல்வி இருக்குது, அப்புறம் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது. இந்த காலேஜ் எஜுகேஷன் பொறுத்த மாட்டில் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் நம்ம கொண்டு வர சட்டத்தின் மூலமாக தான் இந்த கல்லூரிகள்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு நல்ல கல்வியை கொடுக்க முடிஞ்சுது. அந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் எந்த லைனை எடுத்துக்குங்க, மெடிக்கல் எடுத்துக்குங்க, இன்ஜினியரிங் எடுத்துங்க, ஆர்கிடெக்சர் எது ஒன்று எடுத்துக்குங்க, அதெல்லாம் நம்பர் 1 இங்கே அந்த அளவுக்கு இந்த கல்வி தரம் அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் பல்கலைக்கழகம். அதற்கு காரணம் மாநில அரசு அவங்க கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர், துணைவேந்தர்களிருந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக சரிவர போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா அப்பொழுது வேந்தர்கள் கவர்னர்கள் தான் வேந்தர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இருந்த வேந்தர்கள்லாம் கவர்னர்கள்லாம் மாநில அரசு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ப அவர்களும் அதுக்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதன்படி இந்த வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டே இருந்தது. ஆனால் RN ரவி போன்ற கவர்னர்கள் வந்த பிறகு அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த பல்கலைக்கழகம்லாம் தனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க.